வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணிகளை அன்பளிப்பு செய்ய முன்வருமாறு அழைப்பு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று முதல் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அறிவிப்பு. நாட்டில் தங்கத்தின் விலை ஒரு பவுண்ட் 4 லட்சமாக பதிவு. வெள்ளவத்தையில் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது. அதிவேக நெடுஞ்சாலையில் கைவிடப்பட்டிருந்த சொகுசு கார் மீட்பு. போலீஸ் அதிகாரிகளின் தாக்குதலுக்கு இலக்கான பாதிரியார் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றம். ஷிரந்தி ராஜபக்சவிற்கு சொந்தமான 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு தொடர்பில் விசாரணை. இன்று முதல் இருக்கைப்பட்டி கட்டாயம் என அறிவிப்பு. இந்தியாவின் 77வது குடியரசு தினம் இன்று. ஷேக் ஹசீனாவின் உரை தொடர்பில் இந்தியாவிற்கும் பங்களாதேசுக்கும் இடையில் சர்ச்சை. அமெரிக்காவில் நிலவும் மோசமான வானிலையினால் 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் இரத்து. டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் முழுமையாக வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவ்வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தேவையான காணிகளை அன்பளிப்பு செய்வதற்கு நாடளாவிய ரீதியில் உள்ள நன்கொடையாளர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. www.rebuildingsrilanka.gov.lk என்ற இணையதளத்தினூடாக அல்லது 1800 என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதன் மூலம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் காணி நன்கொடையாளர்களின் விவரங்களை 0112331246 என்ற தொலைநகல் இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்க முடியும். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எந்தவொரு குடிமகனையும் கைவிடாது அவர்களின் வாழ்க்கையை முன்னைய நிலைமையை விட உயரிய மட்டத்தில் மீண்டும் கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த மக்களுக்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் நேரடியாக கைகோர்க்குமாறு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி முதல் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. 5 தொழிற்சங்க வழிமுறைகளின் ஊடாக இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அச்சங்கத்தின் பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சருடன் முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது தமது முன்மொழிவுகளுக்கு அவர் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்த போதிலும் வாக்குறுதி அளித்தவாறு அதனை நடைமுறைப்படுத்த தவறியமையினால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதான செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். அத்துடன் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்படுமா என் அதற்கு முழுமையாக சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வைத்திய தொழிலை விசேட சேவை பிரிவாக கருதி நிபுணத்துவ வைத்தியர்கள், தர வைத்தியர்கள் மற்றும் நிர்வாகத்துறையில் உள்ள வைத்தியர்களை இனங்கண்டு அவர்களுக்கு விசேட சம்பள கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சர் வாக்குறுதி அளித்த போதிலும் அது நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிடப்பட்டு ஹன்சாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் இதுவரை அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெட் கொடுப்பனவை இற்றைப்படுத்தல், மேலதிக கடமை கொடுப்பனவை நிரந்தர கொடுப்பனவாக மாற்றி அதனை சம்பளத்துடன் சேர்த்தல் உள்ளிட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னர் திரைசேரி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் அதற்கும் இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை என வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் இடம்பெற்ற அடையாள பணி புறக்கணிப்பிற்கு உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் தமது சங்கம் இவ்வாறு 5 வழிமுறைகளின் ஊடாக தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இத்தொழிற்சங்க நடவடிக்கையின் ஊடாக அவசர நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எவ்வித சிக்கலும் ஏற்படாது எனவும் தமது சங்கம் நோயாளர்களின் உயிரை ஆபத்தில் வீழ்த்தாது எனவும் வைத்தியர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பானது கிளினிக்குகள் மற்றும் வெளி நோயாளர் பிரிவுகளில் இல்லாத மருந்துகளை வெளி மருந்தகங்களில் கொள்வனவு செய்வதற்கான துண்டுச்சீட்டுகளை வழங்காமை, வைத்தியசாலை அமைப்பிற்குள் இல்லாத ஆய்வுகூட பரிசோதனைகளை வெளி ஆய்வுக்கூடங்கள் தனியார் வைத்தியசாலைகளில் செய்து கொள்வதற்காக துண்டுச்சீட்டுகள் அல்லது பரிந்துரைகளை வழங்காமை, தற்போது அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கையை வழங்க முடியாவிடின் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை அனுமதிக்கப்படாத விடத்து வைத்தியசாலை அமைப்பிற்குள் புதிய பிரிவுகளை ஆரம்பிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்காமை, சில சந்தர்ப்பங்களில் அரசியல் நோக்கங்களுக்காகவும் அரசியல் தேவைகளுக்காகவும்
தெரிவித்ததாகவும் நடத்தப்படும் சில கிளினிக்குகள் மற்றும் சுகாதார முகாம்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமை, ஏதேனும் ஒரு வைத்தியசாலையில் கிளினிக்கில் மற்றும் வெளிநோயாளர் பிரிவுகளில் நோயாளியை பரிசோதிக்கும் போது வைத்தியருக்கு உதவியாக உதவி உத்தியோகத்தர் ஒருவரை வழங்காவிடின் வைத்தியர்கள் அந்த இடங்களில் கடமையிலிருந்து விலகுதல் ஆகிய 5 வழிமுறைகளின் கீழ் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதற் தடவையாக $5,000 எல்லையை கடந்துள்ள நிலையில் நாட்டிலும் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதற்கமைய நாட்டில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை $12,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தையின் தகவல்களுக்கு அமைய கடந்த வெள்ளிக்கிழமை 3,85,000 காணப்பட்ட 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை $3,97,000 அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த வாரம் 3,56,000 நிலவிய 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இன்றைய தினம் $3,62,200 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பெரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான வெளியோய பிரியந்த மற்றும் SF ஜகத் ஆகியோரின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் 3 கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருளுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 3 கிலோ 16 கிராம் ஐஸ் போதைப்பொருள், ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் 2 தராசுகள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் இருந்த ஐஸ் போதைப்பொருள் தொகையின் பெறுமதி 3 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரிச்வே பிளேஸ் வீதியில் திடீர் வீதி தடையை ஏற்படுத்தி மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளை தம் வசம் வைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து வெள்ளவத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போதே இந்த ஐஸ் போதைப் பொருள் ஏனைய உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றினர். சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் அபரக்க மற்றும் பெலியத்த பகுதிகளுக்கிடையில் 140வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் பூட்டப்பட்டு கைவிடப்பட்டிருந்த சந்தேகத்திற்கிடமான சொகுசு கார் ஒன்றை திககொட போலீசார் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட தகவலுக்கமைய அபரக்க அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளால் நேற்றிரவு இக்கார் கண்டெடுக்கப்பட்டது. இக்கார் தொடாங்கொட நுழைவாயிலின் ஊடாக உட்சென்று மத்தள பகுதியை நோக்கி பயணித்துள்ளமை அக்காரில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பற்றிச்சிட்டு மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அதன் பதிவு இலக்கத்தை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அதே பதிவு இலக்கத்தில் இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவருக்கு கார் ஒன்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த காரணதும் இக்காரணதும் பதிவு இலக்கங்கள் ஒன்றாக இருந்த போதிலும் இயந்திர இலக்கம் வேறுபட்டவை என போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த 2 கார்களினதும் நிறங்கள் வெவ்வேறானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்டிருந்த காரை திககொட போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதன் பின்னர் அதன் கதவுகளை திறந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சாரதி ஆசனத்திற்கு அருகிலுள்ள ஆசனத்தில் நாட்குறிப்பு புத்தகம் ஒன்றும் குர்நாகல் பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பெயர் குறிப்பிடப்பட்ட சான்றிதழ் ஒன்றும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நாட்குறிப்பு புத்தகத்தினுள் இருந்த அடையாள அட்டையின் நிலப்பிரதியை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பொத்துகர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் பெயரும் முகவரியும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த முகவரி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பொத்துகர போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த கார் மற்றும் இரத்தினபுரியில் உள்ள கார் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்காக அரசு இரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி உண்மையான கார் எது என்பதை கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்களின் தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் கத்தோலிக்க பாதிரியார் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று தம்மை தாக்கியதாக தெரிவித்து கொடதெனியாவ பிரதேசத்தைச் சேர்ந்த மிலான் பிரியதர்சன என்ற கத்தோலிக்க பாதிரியார் நேற்று நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்றிரவு வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது கம்பகா உடுகம்புல பிரதேசத்தில் வைத்து மோட்டார் சைக்கிள் தம்மை பின்தொடர்ந்து வந்த போலீஸ் குழுவினர் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி நீர்கொழும்பு வைத்தியசாலையின் 7ஆம் இலக்க விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த பாதிரியாரின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக தேசிய கத்தோலிக்க வெகுஜன தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை யூட் கிருஷாந்த பெர்னாண்டோ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன உள்ளிட்ட குழுவினர் இன்று நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கம்பகா பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் 6 அதிகாரிகள் கம்பகா போலீசார்
போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விசாரணை பிரிவின் மோட்டார் சைக்கிள் அதிரடிப்படையைச் சேர்ந்த 3 போலீஸ் சார்ஜன்ட்களும் 3 போலீஸ் கான்ஸ்டபிள்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 6 போலீஸ் அதிகாரிகளும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவந்தியை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ்போதரகம முன்னிலையில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான இஷாரா செவந்திக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு ஜனவரி 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அறிவித்தனர். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அவரை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார். அத்துடன் இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீஸ் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. படுவத்தை சாமர மற்றும் துபாய் சுத்தா ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆங்கில மொழியில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்படவுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 4 சந்தேக நபர்கள் நேரடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு 5 டொரிங்டன் வீதியில் அமைந்துள்ள சுமார் 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடொன்று தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவில் சமூக ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செய்த இந்த முறைப்பாடு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. முறைப்பாடு தொடர்பான உண்மைகளை சரிபார்க்க முறைப்பாட்டாளர்களிடமிருந்து மேலும் வாக்குமூலங்களை ஆணைக்குழு பதிவு செய்துள்ளது. விசாரணைகளின் அடுத்த கட்டமாக ஷிரந்தி ராஜபக்சவிடம் இருந்தும் வாக்குமூலம் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச 2001ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதியாக பதவியேற்கும் வரை இவ்வீட்டில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்ததாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் குறித்த வீடு ஷிரந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வீட்டை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதனால் இந்த விவகாரம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் ஏனைய வீதிகளில் இருக்கைப்பட்டி அணியாதவர்களுக்கு எதிராக இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும் என வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. இருக்கைப்பட்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த 3 மாத கால அவகாசம் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி வாகன சாரதி மற்றும் பயணிக்கும் அனைவரும் இருக்கைப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாகன சாரதி மற்றும் முன் இருக்கையில் அமர்ந்து செல்லும் பயணி ஆகிய இருவருக்கும் இச்சட்டம் பொருந்துகின்றது. வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் இந்த விதிமுறையை மிகவும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவின் பெயரை பயன்படுத்தி இனந்தெரியாத நபரொருவர் பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பிரதி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதி அமைச்சரின் பிரதிநிதி என பொய்யாக கூறிக்கொள்ளும் நபரொருவர் பொதுமக்களிடம் இந்த நிதி உதவிகளை கோரி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்தகைய போலியான கோரிக்கைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அடையாளம் தெரியாத நபர்களிடம் பணத்தையோ அல்லது இரகசியமான தனிப்பட்ட விவரங்களையோ பகிர வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க வலியுறுத்தியுள்ளார். 80 உயிர்களை நூலிலையில் காப்பாற்றிய தலவாக்கலை பேருந்து சாரதி தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலவாக்கலையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடவத்தை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போ பேருந்து திடீரென பிரேக் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ஓட்டுநர் அதிதீவிரமாக செயற்பட்டு மலையில் மோதி பேருந்தை நிறுத்தியுள்ளார். ஹட்டன் கொழும்பு பிரதான சாலையில் உள்ள ஹினிகத்தேன கடவல மகா வாங்குவா பகுதியில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேருந்தை கட்டுப்படுத்த 2வது கியரை மாற்றியதாகவும் நேரத்தில் பேருந்தின் பிரேக் சிஸ்டம் செயலிழந்ததனால் சாய்வான மலைப்பகுதியில் பேருந்தை மோதி நிறுத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான மகேஷ் சுதர்சன என்ற 49 வயதுடைய சாரதியே இதனை மேற்கொண்டுள்ளார். விபத்து நடந்தபோது பேருந்தில் சுமார் 80 பயணிகள் இருந்ததாகவும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அப்பயணிகளை வேறொரு பேருந்தில் அனுப்பி பின்னர் அதிதீவிரமாக செயற்பட்டு பயணிகளை காப்பாற்றியதுடன் வேறொரு பேருந்தில் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்புயல் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் அந்நாட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இயற்கை சீற்றத்தினால் நியூ மெக்சிகோ முதல் நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 14 கோடி மக்கள் மற்றும் 20 மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் 8,000க்கும் அதிகமான விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் 20 மாகாணங்களில் அவசர நிலைமையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷண, பத்ம பூஷண, பத்மஸ்ரீ விருதுகள் பெறுபவர்களின் பட்டியலை இந்திய மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும், 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதும், 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் என 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு பல்வேறு துறைகளின் கீழ் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கும் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா புதுடெல்லியில் பொது உரையாற்ற இந்தியா அனுமதி அளித்திருப்பது தமக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அளிப்பதாக பங்களாதேஷ் அறிவித்துள்ளது. மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்று 78 வயதான ஷேக் ஹசீனா கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவு மூலம் உரையாற்றியிருந்தார். இது பங்களாதேஷை விட்டு வெளியேறிய பின் அவர் ஆற்றிய முதலாவது பொது உரையாகும். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்ட ஒரு கொலையாளி மற்றும் தப்பி ஓடியவர் இந்திய தலைநகரில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் உரையாற்ற அனுமதித்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தும் என பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு பலமுறை விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இந்தியா இதுவரை செவிசாய்க்கவில்லை. மாறாக அவர் இந்திய மண்ணில் இருந்து பங்களாதேஷின் ஜனநாயக மாற்றத்திற்கு அச்சுறுத்தலாக பேசுவதை இந்தியா அனுமதிப்பது கவலை அளிப்பதாகவும் பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது. தனது உரையில் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸின் கீழ் பங்களாதேஷில் ஒருபோதும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெறாது என ஷேக் ஹசீனா விமர்சித்திருந்தார். வன்முறையை தூண்டியமை மற்றும் படுகொலைகளை தடுக்க தவறியமை போன்ற குற்றங்களுக்காக ஷேக் ஹசீனாவுக்கு கடந்த நவம்பர் மாதம் டாக்கா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.